எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கர்த்தரை கிருபை கர்த்தரை மகிழ்வோம் களி Bye.
கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் 2020 வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அதனாலே நான் ஒரு செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் நாம் இந்த ஒரு வருஷம் முழுவதும் கடந்து வந்திருக்கிறோம். அதனாலே ஆண்டவருக்கு நாம் நீங்களும் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் யாருக்கு கணக்கு கொடுக்கிறோமோ கொடுக்கவில்லையோ கண்டிப்பாக நாம் கணக்கு கொடுத்து ஆக வேண்டும். நாம் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை, யோசிப்பதும் இல்லை. ஆனால் வேதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னத்தை எல்லாம் கேட்கிறார் அப்படிங்கிறதுக்கு இன்று நான் உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதுக்கடுத்த காரியங்களை நாம் சிந்திக்க போறோம். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25:19. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்கள் இடத்தில் கணக்கு கேட்டார். இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நான் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்லாண்டவரே, நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நன்மை செய்கிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2020 வருஷத்தினுடைய ஆண்டவரே கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிடத்திலே நீர் பல காரியங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறீர். அதன்படினாலே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்த இந்த வேத வசனத்தில் வெகு காலம் சென்ற பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்கள் இடத்தில் கணக்கு கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தாளந்தை குறித்ததான காரியம். 3 பேருக்கு அவர் தாளந்து கொடுத்துட்டு போனார். ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, இன்னொருவனுக்கு 1 தாளந்தை கொடுத்துட்டு போனார். அந்த கொடுத்துட்டு போன அந்த எஜமான் ஊழியக்காரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திரும்ப வருகிறார். வந்து நீ என்னெல்லாம் செய்திருக்கிறாய், என்ன பண்ணிருக்கிறாய் என்று அவர் கணக்கு கேட்கிறார். இந்த 2020 வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நாம் வந்திருக்கோம். 365 கால் நாள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி போலாம், நம்மளை யாரும் கேட்க மாட்டா, யாரும் யோசிக்க மாட்டா அப்படிங்கிற காரியத்தையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அதை உண்மையாகவே அவர் கணக்கு கேட்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் என்ன பெற்றிருக்கிறோமோ அதுக்கு நாம் கணக்கு கொடுத்தாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வருஷத்திலே எத்தனையோ மணி நேரத்தை நாம் பெற்றிருந்தோம். அதற்கு நாம் என்ன செய்தோம் என்பது கணக்கு கொடுக்காகும். விருதாவா சுத்தனமா, விருதாவாய் கழித்தோமா, வேதம் வாசித்தோமா, ஜெபம் பண்ணினோமா, ஆத்தும ஆதாயம் பண்ணினோமா, சுவிசேஷ ஊழியம் செய்தோமா, ஏழைக்கு இறங்கினோமா, கொடுத்தோமா என்கிறதை நீங்கள் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். ஏன் நாம் சிந்திக்கிறோம்? புதிய ஆண்டையும் இப்படியே நீங்கள் கடத்தி போக கூடாது. ஆராமைக்கு வந்து நீங்கள் ஆண்டவரை தேடாமல் போனால் கூட ஆண்டவர் கணக்கு கேட்பார். அது மாதிரி ஆராமைக்கு நம்ம லேட்டா வந்தாலும் தேவன் நம்ம கணக்கு கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு இந்த வருஷம் முழுவதும் சிலர் தூங்கியே கழிச்சிருப்பார்கள். அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேகமாய் சில காரியங்களை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எபிரேயர் நிருபம் 4 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள். சகலமும் அவர் கண்ணுக்கு முன்னால் இருக்கு. அவரோட கண்ணை தப்பிடலாம், யாரும் நம்ம பார்க்கல, நம்ம விருப்பப்படி போகலாம், விருப்பப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்ல முடியாது.
எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவர் பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப நம்ம கண்ணை மறைச்சிட்டு நீங்க எங்க போனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அங்க பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. எல்லாரும் அவளுக்கு கணக்கு கொடுத்தாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன யோசித்து பார்த்தேன். என் சொந்த குடும்பத்துக்காக இந்த ஆண்டு நான் எவ்வளவு நேரத்தை செலவழித்தேன். என் சொந்த அண்ணன் தம்பிக்காக, அக்கா தங்கச்சிக்காக, என் மனைவிக்காக, பிள்ளைக்காக நான் எவ்வளவு நேரம் செலவழித்தேன். என்னை அழைத்த கர்த்தருக்காக நான் எவ்வளவு நேரம் செலவழித்தேன் யோசித்த போது எனக்கு தாங்க முடியாத துக்கம், தாங்க முடியாத வேதனை. எப்படிதான் நான் சொல்லி தேவனுக்கு முன்பாக அழகு தெரியவில்லை. கர்த்தர் சோதரம். அப்படியானால் நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் சோதரம். இரண்டாவதாக சங்கீதம் 56:8 வாசிமா. சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. போதும். கர்த்தர் சோதரம். பரலோகம் அவனுக்கு நம்ம அலைச்சலை கூட்டுது. சும்மா அப்பா அம்மா பார்க்க, சொந்த தம்பியை பார்க்க, அக்காவை பார்க்க அங்கேயும் போனீங்கன்னா கூட்ட மாட்டாங்க. ஒரு நாள் நடக்காது. அதெல்லாம் மைனஸ்ல போயிடும். ஆண்டவருக்காக, ஆத்மாவுக்காக ஒரு வீடு வீடா ஏறி இறங்கி சுவிசேஷம் சொன்ன காரியம் இருக்குமானா அது கூட்டல்ல வரும். 2019 ஆண்டுல நீ அலைஞ்ச அலைச்சல்களை சேர்த்து 2020 ஆண்டுடைய செலவு தெரிச்சுவாரு கூட்டுவார். ரட்சிக்கப்பட்ட காலம் முதல் எவ்வளவாக ஆண்டவருக்காக நீ அலைஞ்சீர்களோ, பிரயாசப்பட்டீர்களோ அத்தனையும் பரலோகம் என்ன செய்யும்? கூட்டும், கூட்டும். அதான் சிலருக்கு ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? புரியல உங்களுக்கு? கர்த்தர் சோதரம். சிலர் கேட்டாலும் கேட்காட்டாலும் கொடுப்பார். ஏன்? அவங்க ஆண்டவருக்காக அலைஞ்சிருக்காங்க, பிரயாசப்பட்டிருக்காங்க. அவங்க கண்ணீர், கவலை எல்லாம் ஆண்டவருக்காக செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வருஷத்தை வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 12:4 வசனத்தை வாசிக்கலாம். 12:4. 1 கொரிந்தியர் 12:4. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆ. ஆவியானவர் ஒருவரே. 11 வாசி. 11 வாசி. இவைகளை எல்லாம் அந்த ஒரு ஆவியானவர் நடப்பித்து. இவைகள் எல்லாம் அந்த ஒரு ஆவியானவர் நடப்பித்து நமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லா வரங்கள், கிருபைகள், தாளந்துகள் அத்தனை கொடுக்கிறார். இதை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை ஸ்தாபித்தான், ஆத்துமர்கள் ஆலயம் பண்ணினான், பிரயாசப்பட்டான், கண்ணீர் வடிச்சான். யூதர்கள் செய்த அத்தனை துரோகத்திலையும் மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தான். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். கர்த்தர் சோதரம். ஆண்டவர் கொடுத்த வரங்கள். இப்ப நான் கேட்க, தேவன் தந்திருக்கிற ஞானம், கிருபை, பலன், சுகம் அத்தனையும் கர்த்தராகிய தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும்? செலவு பண்ண வேண்டும், செலவு பண்ணப்பட வேண்டும். கர்த்தர் சோதரம். ஒரு பெரிய குண்டுகளை தூக்கி பின்னால போடுவது பெரிய காரியம் கிடையாது. ஆமா, அந்த ஊரு தான் மெச்சிக்கணும், பெஸ்ட் வால்யூம் சொல்லிக்கணும். ஆனா பரவாயில்ல இல்ல. அதோடு கூட மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில உங்களுக்கு விரோதமாய் நின்ற தெய்வ பிள்ளைகளை, தவறாய் உங்களை நடத்தினவர்களை நீங்க மனப்பூர்வமாக மன்னித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 2-3 காரியத்தை கொஞ்சம் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம். அதுக்கப்புறமா இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தர் சோதரம். அது என்னவென்றால் ரோமர் 14:12 வாசிப்போம். ரோமர் 14:12. சீக்கிரம். ரோமர் 14:12. ஆதலால் கவுனுங்கள், ஜான் ஜோசப் கவுனுங்கள், நம்மில் ஒவ்வொருவனும் உங்களை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிப்பான். எவ்வளவு நேரம் தேவையற்றதை செல்ல பார்க்க, எவ்வளவுதான் சொன்னாலும் மன கடினமா இருந்த, அலட்சியம் பண்ணின என்பதை அவன்
தேவனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல 2021 ஆண்டையும் நீ கழித்து விடக்கூடாது என்கிற பாரமும் வேதனையும் அழுத்தமும் என்னுடைய உள்ளத்தில் இருப்பதனாலதான் இவர்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சமீபத்திலும் தூரத்திலும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதே போல போக்கல நீங்க பைக் எடுத்துக்கிட்டு போறதும் வருவதும் இருப்பதும் செய்வதும் அப்படிங்கிற நிலைமை இல்லாதபடிக்கு இது நான் போற பாதை சரிதானா, நான் போற பாதை சரிதானா என்பதை நாம் கவனிக்க வேண்டியது மிக அவசியம். அவன் 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 அவள் அவள் தன்னை குறித்து தான் தேவனாய கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சொல்றோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36 37 வாசிப்போம். சீக்கிரம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் கவனிங்கள். வாலிப தம்பிமார் கவனிங்கள். உங்க குழந்தை ஒழுக்கம் உள்ள பிள்ளையாக புதிய ஆண்டில் இருப்பதற்கு நான் சொல்லி தருகிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவ்வளவுதான். வீணாய் பேசக்கூடாது. உங்க கணவனுக்கு முன்பாக, உங்க மனைவிக்கு முன்பாக, உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக, உங்க அப்பா அம்மாவுக்கு முன்பாக நீ வீணாய் வார்த்தையை பேசுவாயானால் நியாய தீர்ப்பு நாளிலே மனுஷகுமாரனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்க அப்பா சகிச்சுட்டு போயிருவார் தான் பிள்ளை சொல்லி. ஆனா பரலோகம் பாக்கு, பரலோகம் பாக்கு. ஒரு நாள் மோசேக்கு விரோதமாக மீரியாமும் ஆரோனும் எழுதிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவன் பொறுமையா இருந்துட்டான். நம்மளை காப்பாத்தின அக்கா, நம்ம கூட்டி வளர்த்த அண்ணன், இவன் போய் என்ன பேசுறது உட்கார்ந்தார். ஆனா ஆண்டவர் எழுதிட்டார். எப்படி தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச துணிந்தது என்ன அப்படின்னு கேட்டார். கேட்டு 7 நாள் குசுரம் பிடித்து உட்கார வச்சார். புரியுதா? அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு இருக்கிறார். அதே ஆண்டவர் தான் இன்னும் செயல்படுகிறார். அதனால வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எங்க அம்மா பார்த்து ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை இல்லை, ஆனா கொடுமையான வார்த்தை பேசிட்டேன். அவ்வளவுதான். எங்க வீட்டுல 4 குதுலு ரத்தம் விளக்குதா. சிங்கப்பூர் சம்பா நெல்லை போட்டு அடைச்சு வச்சிருந்து எங்க அப்பா மிதிச்ச மிதில 4 குதிரும் பூரா நெல்லு என் மேல விழுந்து தப்பிதான் குழைச்சேன். கெட்ட வார்த்தை கருத்துல இருக்கா நம்ம கேட்டு பாருங்க. ஒரு கடினமான வார்த்தை பேசினேன். அப்பே நிலையில நான் கடந்து வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு மனமும் துணிஞ்சு பேசுறாங்க. கர்த்தர் சோதரம். ஆனா புதிய ஆண்டுல இதையே நீ காலம் தள்ளி போக கூடாது. அல்லேலூயா. பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். நீ பூமியில் இருக்கிற வார்த்தை சுருக்கமா இருப்பதாக, சுருக்கமா இருப்பதாக. தேவனை துதிப்பதற்கு நான் காரியம். அப்படின்னா நான் ஒவ்வொருவரும் நம்மளை குறித்து கணக்கு கொடுக்கணும். இரண்டாவது நம்முடைய வார்த்தை குறித்து கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் சோதரம். பிரசங்கி 5:6 வாசிப்போம். பிரசங்கி 5:6 சீக்கிரம். கர்த்தர் சோதரம். உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காத. கர்த்தர் சோதரம். இங்க பாருப்பா, நீ பேசுற பேச்சினால மாம்சத்துக்கு பாவம் செய்வதற்கு இடம் கொடுக்காத, கொடுக்காத. நண்பனா இருக்கலாம், சிநேகிதனா இருக்கலாம், சிநேகிதா இருக்கலாம். பேசுற வார்த்தை நிமித்தம் உன் சரீரத்துக்கு பாவம் இருக்கிற நிலைமை இருக்குமானா அதுக்கு இடம் கொடுக்காத, இடம் கொடுக்காத. ஒரு காலம் இடம் கொடுக்காத. நிறைய பேர் இடம் கொடுத்துட்டு வாழ்க்கையில உருவ குத்திக்கிட்டு சாபத்துக்குள்ளே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையை விடுதலை இல்லாமல் நான் நீங்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது ரோமர் 2:16. ரோமர் 2:16 சீக்கிரம் வாசிப்போம். சொல்லுங்க. அஞ்சி நியாயப்பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் பாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறது
வந்தபோது நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, உன் மனசாட்சிக்கு விரோதமாக நீ செய்கிற அத்தனைக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாரு, மனசாட்சி சொல்லும் போகாத. ஆனா அவன் கால் பழக்கமுள்ள கால் என்ன செய்யும்? போகும். போகணும் என்ன நடப்பாங்க? ஐயா நடத்தி என்ன ஆகும்? நமக்கு ஒன்னா போறதில்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நான் வேகமாக காரியங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல கேட்பது கணக்கு கேட்பார். என்ன கேட்பா? சத்தம் சொல்லுங்க. கணக்கு கேட்பார். எதை குறித்து? தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை குறித்து, வரங்களை குறித்து, நேரத்தை குறித்து, அது போல உங்களை குறித்து, நீங்க பேசின வார்த்தைகளை குறித்து, உங்களுடைய சூழ்நிலை குறித்து தேவன் கணக்கு கேட்பார். ஆனா அதே நேரத்துல உங்கள் இருதயத்தில் இருக்கிறதையும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. நான் வாசிக்க போறோம். நீதிமொழிகள் 23:26. சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் 23:26. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. பேசி ஆழமான படுகுழி, மனஸ்திரி இடுக்கமான கிணறு. அவள் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதங்களை பெருக பண்ணுகிறார். கர்த்தர் சோத்திரம். உன் இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆனா உண்மையாக இதுவரை கொடுக்காதவர்கள் கொடுங்க. ஆனா அதே நேரத்தில் உன் இருதயத்தை பரஸ்திரியும் கேட்கிறார். பாவத்துக்கு இழுக்கிற பொல்லாத ஸ்திரியோ கேட்கிறார். நீ யாருக்கு கொடுக்க போற? கவனிங்க. கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு தம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால், உங்கள் இருதயம் தேவனை மட்டும்தான் சார்ந்திருந்ததா, அல்லது இந்த ஆண்டு முழுவதும் வந்த பாதையில தவறுகள், பிழைகள், குறைகள் உண்டாயிருக்குமானால் உங்களுடைய இருதயம் இந்த நாளில் தேவனுக்கு நேராய் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். உங்க மனசாட்சியில தெரியும், நான் இந்த ஆண்டு கடந்து வந்திருக்கிறேன், சில நேரங்களில் கர்த்தரை விட்டு இருக்கிறேன், கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறேன், வேத வாசிப்பது விலகி இருக்கிறேன், பொருத்தனை விட்டு விலகி இருக்கிறேன், தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்தில் விலகி இருக்கிறேன், என் இருதயம் வேற பக்கம் சாய்ந்து விட்டது என்கிற உணர்வோ, உந்துதலோ, உணர்த்துதலோ உங்களுக்கு இந்த வார்த்தை நிமித்தம் உண்டாகுமானால் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக என்ன செய்ய வேண்டும்? திருப்ப வேண்டும். வாசிக்க போறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். சீக்கிரம். கர்த்தர் சோதரம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் இவ்விதமாய் இருதயம் தேவனுக்காய் கொடுக்கப்பட்டு இருந்தும் கொடுக்கப்படாதவர்கள் இந்த நிமிஷத்திலே தேவனுக்கு நேராய் கொடுக்கப்படும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லது கொடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் இருதயத்தை நீங்கள் தவறாக அல்லது உங்க விருப்பத்துக்கு தக்கதாக, உங்களுடைய செய்கைக்கு தக்கதாக நீங்கள் திருப்பி இருந்தால் தேவன் சொல்லுகிறார், நான் புதிய ஆண்டிலே உனக்கு நன்மை செய்ய நான் சித்தமா இருக்கிறேன், அநேக நன்மைகளை உனக்கு வைத்திருக்கிறேன், உனக்காக அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், உனக்காக குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய், ஊழியத்துக்காக நான் ஆயத்தம் பண்ணினதை உனக்கு கொடுக்க வேண்டுமானால் இன்னும் நீ பழச வச்சுக்கிட்டு நாம் போக முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சோதரம். புதிய வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோடு சேர்க்கக்கூடாது. அதே போல புதிய ரசத்தை பழைய துருத்திலே வாங்கக்கூடாது. கவனிங்கள். கோழி துண்டை பழைய துண்டோடு செய்யக்கூடாது, இணைக்க கூடாது. நான் சொல்ல கவனிங்கள். பழச வச்சுக்கிட்டு புதிய ஆண்டிலே நீங்க போனீங்கன்னா கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை உங்களுக்கு வராது. கர்த்தர் சோதரம். ஆனால் பழச பழசோடு ஆண்டோடத்துல போய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி, நான் இந்த பகுதியில இருந்து விழுந்தேன், எனக்கு நல்ல உணர்வு இருக்கிறது என்று எண்ணின உணர்வோடு
கர்த்தாவே என்னை மன்னியும், என்மேல் கிருபையாயிரும், இந்த புதிய ஆண்டை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த பழைய ஆண்டில் என்னுடைய கணக்கை உமக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து என் இதயத்தை சீர்படுத்திக் கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லி சீர்படுத்திக் கொண்டால் புதிய ஆண்டிலே தேவனாகிய ஆண்டவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற உன்னோடு கூட இருந்து உனக்கு முன்னாலே போவேன் என்று ஆண்டவர் சொன்ன கர்த்தர் வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கும். புதிய ஆண்டு உங்களுக்கு நன்மை வருகிற ஆண்டாக இருக்கும். ஒருவேளை இந்த ஆண்டு எந்த காரியத்திலே நீ இழந்தாயோ அதை அத்தனையில் 4 மடங்காக கர்த்தர் திருப்பி தருகிற ஆண்டாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த இருதயம் தேவனுக்கு நேராக என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். எதுல திரும்ப வேண்டும் சொன்னா கவனிங்க, கர்த்தரை பற்றி கொண்ட காரியத்திலே விட்டது, உறுதியா இருந்த காரியத்திலே தளர்ந்தது, தைரியமாக செயல்பட்ட காரியத்தை முற்றிலும் மறந்தது. அது இப்பொழுது உங்களிடத்திலே இல்லை என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். எதுக்காக? திரும்பினால் கர்த்தர் இந்த நாளில் இவ்வார்த்தைக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. நீ திரும்பாமல் போனா தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நீ வேண்டாம் என்று நீயே சற்று போட்டு மூடுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஆண்டவர் என்னென்ன காரியம் செய்தார் எனக்கு தெரியாது, ஆனா தருவதற்கு உண்மை உள்ள கர்த்தர். ஆனா நீ என்ன செய்ய வேண்டும்? உண்மையாய் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:8 வாசிமா. யாக்கோபு 4:8. கர்த்தாவே ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர்கள் யாரிடத்திலும் சேராதங்க, அவர்கள் தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்! தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். அவர் உங்களோடு கூட இருந்து சேர்ந்திருப்பதுதான் வாழ்க்கையில பெரிய வெற்றி. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்ப கவனிங்க, இன்னொரு வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. சீக்கிரம். ஆகையால் இன்ன நிலமிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நான் எந்த வகையில விழுந்தோம்? ஜெபத்திலே விழுந்தோமா? உபவாசத்திலே விழுந்தோமா? பொறுப்பிலே விழுந்தோமா? தேவனோடு கூட இருப்பேன் சொன்ன காரியத்திலே விழுந்தோமா? கர்த்தருக்காக செய்வேன் சொன்ன காரியத்தை செய்யாமல் விழுந்து போனோமா? அல்லது நம்முடைய உறவு, பேச்சு, பார்வை எந்த காரியத்தில் விழுந்தோம் என்பதை நினைத்து மனம் திரும்பு. மனம் திரும்பு. திரும்பாமல் போனா விளக்கத்தை நீக்கிடுவார். அப்படின்னா உனக்கு வருகிற வெளிச்சம், பாதுகாப்பு, பிரகாசத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஆனால் திரும்பினால் தேவன் கூடுதல் பிரகாசத்தை தருகிறார், பாதுகாப்பை தருகிறார். மீண்டும் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு முன் வருகிறார். மனசாட்சியை யாரும் அடுக்காதீர்கள். நான் திரும்ப சொல்லுகிறேன், தப்பி போன சவுல் கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவோ எச்சரித்து எவ்வளவோ பேசியும் மன கடினத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒப்பு கொடுத்தபடினாலே தேவன் சவுலை விட்டு விலகினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ச்சியாக சிம்சோன் பாவத்துக்குள்ளே போன போது தேவன் தொடர்ச்சியாக கை கொடுப்பார் என்று நினைத்தவர் எழுப்பினார். கர்த்தர் கை கொடுக்க மாட்டார். அனுப்ப தம்பி, தங்கச்சி, சகோதரனே, தாயே, வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, துணிகரம் கொள்ளாதே, பாவம் செய்யாதே, அக்கிரமம் செய்யாதே, தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்கு, கர்த்தருடைய காரியத்திலே உற்சாகம் அட, மனம் திரும்பு. தேவனாகிய ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியம், என்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து என்ன செய்? மனம் திரும்பு. மனம் திரும்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்வது மிக மிக முக்கியமான வார்த்தை, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துதான். ஹல்லேலூயா. நானும் திரும்ப வேண்டிய இடம் எனக்கு தெரியும். ஆவியானவர் என்னையும் உணர்த்துகிறார். இவ்வார்த்தைக்கு உள்ளாக என்னை உணர்த்துகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாகவும் தேவ பிரசன்னத்துக்கு முன்பாகவும் வசனத்துக்கு முன்பாக என் இருதயம் நடுங்குகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தகப்பனை விட்டு இளையகுமாரன் தூர இடத்துக்கு போனான். தூர இடத்துக்கு போனான். போனதுல மிச்சம் சாப்பாடுல கஷ்டம்.
வேலைக்கு பிரயோஜனமற்ற வேலை. அவன் மனம் திரும்பினான், எடுத்தான் தீர்மானத்தை, புறப்பட்டான். பண்ணி திங்கிற தவட்டையும் வேலையும் உதறிட்டு வந்தான். வரும்போது பிள்ளையாய் வரல, வேலைக்காரனாய் வரல, எப்படியா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று வந்தான். தகப்பனோ அவனுக்கு சகல உரிமையும் கொடுத்து அவனை அலங்கரித்தான். வீட்டுக்கு வெளியே அல்ல, வீட்டுக்கு வெளியே வரவேற்றார், முத்தமிட்டார். வீட்டுக்கு உள்ளே வந்த பாடுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் கேட்கிறேன், திரும்பினால் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அத்தனை கர்த்தர் திருப்பி தருவதற்கு அவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். மீண்டும் உன்னை குமாரனாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இவ்வார்த்தையை தூரத்திலே ஆங்காங்கே இவ்வார்த்தைகளை இந்த சேனல் வழியாக கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, தேவ ஜனங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது, இவ்வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமா எண்ணி விடாதீர்கள். கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. இந்த வருஷத்திலே நீ திரும்புவாயானால் புதிய ஆண்டிலே தேவன் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மகா மகிமையா இருக்கும். இந்த ஆண்டு போல புதிய ஆண்டு இருக்காது என்பதை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் என்னை தைரியப்படுத்தினாலே நான் மிக தைரியமா சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் கவனிங்க. நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீர்கள், சபையா இருக்கிறோம். கர்த்தர் சோதரம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையிலே குடும்பத்திலே பாரங்கள் வரும். ஆண்டு சொல்றாரு, உன் பாரத்தை ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு என்ன பாரம்? உன் பிள்ளையை குறித்தா, உன் மகனை குறித்தா, அல்லது உன் எதிர்காலத்தை குறித்தா, உன் சரீரத்தை குறித்தா, அல்லது பணத்தை குறித்தா, ஊழியத்தை குறித்தா, என்ன பாரம்? அந்த பாரத்தை இயேசுவிடத்தில் இறக்கி வை என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாரமானாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் 55:22 வாசிப்பா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உனக்கு என்ன பாரமோ அவர் மேல் வை. உன் பிள்ளைகளை குறித்தோ அல்லது உன்னுடைய என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் பாரத்தை ஆண்டவரிடத்தில் வை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்து கவனிங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பது என்றால் உபாகமம் 10:13. உபாகமம் 10:13. சீக்கிரம் வாசிமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். உபாகமம் 10:13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கற்பனை கைக்கொள்ளப்பா அப்படிங்கறத ஆண்டவர் கேட்கிறார். கவனிங்க. கற்பனை கைக்கொள் என்பது என்ன வந்தால் கவனிங்க. ஆதிகாலையே தேவனை தேடு, அது ஒரு கற்பனை. ஆனா நம்ம அதிகாலையே தேட மாட்டோம். எப்ப தேடுவோம்? நமக்கு எப்போ விழிப்பு வருமோ அப்படி செய்வோம், தேடுவோம். சொத்தரிப்பேன் இயேசு தேவனை 6 மணிக்கு உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேனா. ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைவான். பாட்டு எப்போ வருது? 6 மணிக்கு வருது. அது அதிகாலைக்கா பிடிச்சிட்டு. கர்த்தர் சொல்றார், அப்படி இல்லை. நீ கை கொள்வாயா கை கொள்ள மாட்டாயா என்பதை கர்த்தர் கணக்கு கேட்கிறார். கவனிங்க. பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களா என்பதை பார்ப்பதற்கு, அவனவன் இருதயத்திலே இருப்பதை அவனை அறிவதற்கு ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்திலே சோதித்து அறிந்தார். கர்த்தர் சோதரம். கர்த்தருடைய நாளில், ஓய்வு நாளிற்கு முந்தின நாள் 2 நாளுக்குரிய சேகரம். கர்த்தர் சோதரம். ஓய்வு நாள் என்ன செய்யாது? மன்னா பெய்யாது. ஆனா ஓய்வு நாளிலும் போய் மன்னா பிறகு பணம் இருக்கான். எவ்வளவு தகவல் இருக்கும். கர்த்தர் சோதரம். அது மட்டும் இல்ல, திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும்
சேர்த்து கொண்டு வந்திருக்கான். கூட கொஞ்சம் அனுப்பி வைத்தான். நடக்குதா? அது வீட்டுல பூச்சி பிடிச்சி புழு பிடிச்சி நாடுது. ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு உள்ளதை உனக்கு தருவோம்பா, நீ ஏன் கவலைப்படுத, அதுக்கு மட்டும் சேர்த்து சொல்லி. அப்ப என்ன அர்த்தம்? கை கொள்ளவில்லை. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய அத்தியாவசியமான தேவை, சரீர தேவை, வஸ்திர தேவை, தங்குவதற்கான ஒரு நல்ல வீடு, இதை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா உங்களுக்கு கையில தரணுமானா அதுக்கு தக்க நாம் வாழ்க்கை வாழும்போது தருவார். கதை சோதரம். அப்படியானா ஆண்டவர் நம்முடைய கற்பனை கை கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் கேட்கிறார். கவனிங்கள், நாகமானுக்கு சுகம் கொடுக்க போறார். கவனி, நாகமான் சுகம் கொடுக்க போறார். பெரிய ஆளு, பெரிய மனுஷன், சரீரம் முழுவதும் குஷ்டம். வந்த அவன் ஒரே ஒரு காரியம் சொன்னார். எலிசா, எப்பா யோர்தான்ல 7 தடவை என்ன செய்யும்? மூங்கு. என் ஊர்ல 2 ஆறு ஓடுது, அப்புறம் ஓடுது, அந்த ஆத்தோட யோர்தான் தண்ணி பெஸ்ட். இவ்வளவு நாள் குளிச்சு போகலையே, போனா பரவாயில்ல, போகலையே, உன் ஆறு பெருசுங்க, போகலையே, பாவம் போகலையே. என்ன நீ கீழ் படிஞ்சா ஒரு ஆசீர்வாதம். அதான் உங்களை பார்த்தார். அவனோட பெருமை இருக்கு. நான் யார்? ஒரு பெரிய அவதார். நான் யார்? இந்த தேசத்து மனுஷன், ஒரு அதிகாரி அப்படிங்கிற பெருமை இருக்கு. அதை உடைக்கதான் அவனை கூட்டி வந்தார். முங்குனா 7வது முறை முங்கும் போது கர்த்தர் சுகம் கொடுத்தார். அப்போ கற்பனை கீழ்ப்படியும் போது சுகம். கவனிங்க, உடைய சரீரத்துல பலவீனமோ, உடைய குடும்பத்துல பலவிதமான வியாதியோ, தருத்தங்களோ, கஷ்டங்களோ, கவலைப்படாத. ஹல்லேலூயா. நான் ஒரு சில குடும்பங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், சொல்றோம், நீ சீக்கிரமா ஞானஸ்நானம் பெறுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி. ஆனா சில அத மந்த புத்தியும் போல கேட்கிறாங்க. அதனால தேவனுக்கு அவங்க பிள்ளைகள் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் தடைப்பட்டு நான் பார்க்கிறேன், தடைப்பட்டு. ஆனா அதுக்கு அவங்க சப்ப கட்டை கட்டி வேற வழியில் போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுற வார்த்தை என்னன்னா, ஞானஸ்நானம் பெறு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். சொல்றேன், இங்க இருக்கிற தமிழ் மாசத்துல இருக்கிறேன். இந்த பழைய வருஷத்துல நீ விட்டாலும் புதிய வருஷத்துல என்ன செய்யுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஞானஸ்நானம் பெற்று. ஆமா, கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, அண்ணன் எடுக்கல, தம்பி எடுக்கணும் பார்க்காண்டா. அக்கா இருக்கா, தங்கச்சி வேலை முடிஞ்சிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கா இருக்கா முழுமாறு மாதிரி, தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நடக்குதா? இதுதான் நடக்கு உலகம். அதனால அவன் எடுப்பான், இவன் எடுப்பான்னு பார்த்துருக்காரு. நீ எடு முதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் கற்பனை கீழ்ப்படிவாய் என்று கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சிட்டா அற்புதம் நடக்கும். கீழ்ப்படிஞ்சிட்டா அற்புதம் நடக்கும். நான் சொல்ற வார்த்தை கவனிங்க. இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்து, நாளை உன் நடுவில் கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்து, நாளை உன் நடுவிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் கேட்பது என்னன்னா, கவனிங்க, மல்கியா 1:6. சீக்கிரம் கர்த்தர் சொல்றோம். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையோ ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்கள். நான் என் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார், என்ன நீ கனம் பண்ணதியா கேட்கிறார். ஹல்லேலூயா. கனம் பண்ணுதல் என்றால் என்னன்னா, ஒரு பெரிய ஆள் வந்தா நீ வாங்க நிந்திச்சு கும்பிடுது பார்த்தீங்களா, அதான் கனம். அது போல ஆண்டு சொல்றாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? இந்த சர்ச்சைக்கு நீ வரும்போது கவனிங்க, யாருக்கோ வராங்க, உங்களுக்கு நன்மை உண்டாக, உங்களுக்கா வாங்க. நிச்சயம் நான் சொல்லுகிறேன், உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயந்து வாங்க, தேவனுக்கு பயந்து வாங்க. உங்க அலட்சல்களை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். நிச்சயம் தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சொல்றார்,
பிதாவானால் என் கனம் எங்கே? கனம் எங்கே? அவரை கனம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல கனம் பண்ணுங்க. நான் நிறைய சொல்லலாம் அந்த பகுதியை. கர்த்தர் ஸ்தோத்திரம். மெய்யாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நான் இரண்டாவதாக அதாவது அந்த வரிசையில, அதாவது ரோம் லெட்டர்ல 2 கர்த்தர் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31 32. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31 32. சீக்கிரம். சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எந்த துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க கடவுள். சகோதர சிநேகத்துல ஒருவருக்கொருவர் தயவாகும். வார்த்தை கவனிங்க. கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல சொல்றாரு. ஒன்னா மன்னிச்சேன். கவனிங்க. நீ என்னென்ன பாவம் செஞ்சியோ, என்னென்ன அக்கிரமம் செஞ்சியோ, என்னென்ன தவறு பண்ணியோ அத்தனையும் நான் ஊருக்கோ யாருக்கோ சொல்லாம மன்னிச்சேன். உன் பிள்ளையோ, சொந்தக்காரனோ, கூட பிறந்த அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கச்சோ, ஊழியக்காரனோ உனக்கு ரோமாக ஒரு பாவம் செய்தா உள்ளத்துல கசப்பு, வைராக்கியம், விரோதம் இத வச்சிட்டு இருக்காங்க. கர்த்தர் கணக்கேப்பா. என்ன சொல்றாரு? ஒருத்தருக்கு தயவாயிரு, என்ன செய்? மன்னி அப்படிங்கிறார். கிறிஸ்துவை மன்னித்தது போல செய், மன்னி. இந்த ஆண்டு கவனிங்கள், யார் யார் உங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு உங்கள் இருதயத்தை கசக்கி பிடிச்சிருக்கலாம், அல்ல உங்களுக்கு துரோகமே பண்ணிருக்கலாம், அல்ல உங்களுக்கு வேண்டாத வேலை செஞ்சிருக்கலாம், அத அந்த நபரை நீங்க மன்னிச்சாக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே சொல்ல விரும்புகிறேன், நீ மன்னிப்பாயானால் தேவன் புதிய ஆண்டை உனக்கு செழிப்பின் ஆண்டாக ஆண்டவர் மாற்றி தருவார். நன்மையின் ஆண்டாக ஆண்டவர் மாற்றி தருவார். இத்தனை ஆண்டு காலம் நீ கண்டிராத அதிசயத்தை அனுபவத்தை தேவன் உனக்காக என்ன செய்வதற்கு கர்த்தர் உண்மையாகவே வைராக்கியம் கொண்டு கர்த்தர் எழுப்பி உன்னை காரியத்தை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. காரணம் தெரியுமா? மன்னித்தல் என்பது பிதாவினுடைய செயல். மன்னித்தல் என்பது இயேசுவுடைய செயல். மன்னித்தல் என்பது பரிசுத்த ஆவியானுடைய செயல். மன்னித்தல் என்பது சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் வசனத்தை முக்கியப்படுத்தியிருக்கிற தேவனுடைய வார்த்தையின் செயல். ஆதலால் அப்படிப்பட்ட செயலை நீங்க மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் மன்னிக்க வேண்டிய ஒரு ஆள் செத்தே போச்சு. நான் கணக்கு கேட்டேன் ஆண்டவரே, செத்து போயிட்டாலே நான் என்ன செய்ய சொல்லி. செத்து போனால் என்ன? நீ மன்னி, நீ மன்னி. உன் இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனை சஞ்சலத்தை மன்னி என்று ஆண்டவரிடத்தில் சொன்னார். என்னை பார்த்து ஒரு மனுஷன் கேட்டான், ஒரு மலை கயிறு இல்லையா அப்படின்னு கேட்டான். கடைசியில் நான் மன்னிக்காம போயிட்டேன். செத்தே போயிட்டான் மனுஷன். நான் வருஷம் கடைசியில இருதயத்துல அலசி ஆராய்ந்த போது இந்த வருஷம் அவனை இழந்தனே, கர்த்தர் ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்க காலத்துல மன்னிப்பு கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவன் தான் தப்பு பண்ணான், நான் தப்பு பண்ணல. ஆனா ஆண்டவர் எதிர சொன்னார், நீ மன்னிப்பா, நீ மன்னி. நான் கேட்கிறேன், கசப்பு, வைராக்கியங்கள், விரோதங்கள், துரோகங்களை வச்சுக்கிட்டு நாம் என்னத்தை மிச்சம் எடுத்துட போறோம்? மனப்பூர்வமா இயேசு மன்னித்தது போல இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக யாரை யாரை மன்னிக்கணுமோ மன்னியுங்கள். ஒருவேளை அந்த ஆள் உங்க பக்கத்தில் இல்லையா, போன்ல பேசி மன்னித்துக்கா என்று சொல்லி நீ சொல்லுவாயானால் கர்த்தர் உன்னை மகளாவி காரியத்தோட முடிச்சூட்டி கர்த்தருடைய புதிய வருஷத்துல கரம் பிடித்து அழைத்து கொண்டு போய் உன்னை சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் அழைத்து கொண்டு போக கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் உண்மையாகவே நாம் சகோதரனை சகோதரியை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். அடுத்தது மறந்து விடும். மனுஷர் பாடம் என்ன செய்யணும் சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க, மறந்துடும். அது ஒரு சந்தர்ப்பம் வந்த போது, ஆமா நீ அங்க பார்த்தாள் தானே, என்னத்தான் மன்னிச்ச, என்னத்தான் மன்னிச்ச மன்னிச்ச, ஆனா என்ன செய்யல, மறக்கல, எப்படி வாங்க
நீ எதை செய்தாயோ அதான் உனக்கு செய்வார். சில காரியங்களுக்கு விடுதலை இல்லாம கஷ்டம் பாடு வர காரணம் தெரியுமா? நான் மனப்பூர்வமாக வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடன்பட்டவனுக்கு அந்த எஜமான் மன்னிச்சிட்டான். இவன் கையில 100 ராத்தம் கடன்பட்டவனை புடிச்சு அடிச்சுவான். இது அந்த எஜமான் கேட்டான், புடிச்சிட்டு வாங்க, நீ கொடுத்து தீர்வு வட்டையில என்ன செய்ய வேதனை படு அப்படின்னு சொல்ற. இப்போ ஆத்மாவில வேதனை, சரீர வேதனை, குடும்பமா வேதனை அனுபவிக்கு. ஏன்? தனக்கிட்ட கடன் பட்டவர்கள் என்ன செய்யல, மன்னிக்கல. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய கடைசியில கர்த்தர் நமக்கு கேட்கிறா, உன் கூட பழகின பேசின நண்பர்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பி, சகோதர சகோதரிகள், இது நடுவுல ஏற்பட்ட எத்தனை காரியமானாலும் மன்னிப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் குடும்பத்துல கடந்த நாள்ல ஒரு சின்ன பிரச்சனை ஏறி பல கசப்பை உண்டு பண்ணிட்டு கடந்ததா. என்னை விட 12 வயசுக்கு இளமை. அவன்கிட்ட நான் வாங்கல, நான் அக்கிரமே பண்ணல, மனப்பூர்வமா மனுஷியான்னு சொல்றேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்? அதான் நான் புதிய வருஷத்துல போனோம், பழக்கம் வச்சிருக்க முடியாது. அவரும் திரும்ப என்கிட்ட போன்ல பேசினார், மன்னிச்சுக்காங்க அப்படின்னா. அது சார் ரெண்டும் போயிட்டு பேசுறார். ஹல்லேலூயா. என் இருதயத்துல விடுதலை, அவர் இருதயத்திலையும் விடுதலை. சின்ன பையன் தானே, அவன்கிட்ட போய் நம்ம என்ன மன்னிப்பு இருக்குது அப்படின்னு நான் இருக்கல. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நம்ம வாழ்க்கையில மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை. ஹல்லேலூயா. அடுத்தது என்னன்னா, கவனிங்கள், நீங்க கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட வேதனைகள், துன்பங்கள், கவனிங்கள், மறக்க முடியாத இன்சிடென்ட்கள் அல்ல நிகழ்ச்சிகள் உங்களை இன்னும் அழுத்திட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பழச மறந்து விடு. என்ன செய்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மறந்து விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்தா அத்தனை புதுசு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சொல்லிட்டு போலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இருப்பாங்க. யோசேப்பு அண்ணன் தம்பி செய்த அத்தனை துரோகத்தையும் மன்னிச்சா, மறந்தான். ஆதலால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். அடுத்து உதாரணம் இருக்கிறேன். யோபுக்கு அவன் மனைவி செய்தத மன்னிச்சான், அவன் வேலைக்கார செய்தத மன்னிச்சான், நண்பருக்கான அப்பா அந்த நண்பர் செய்த எல்லாம் செய்தான், மன்னித்தான். ஆதலால் தேவன் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இந்த ஆண்டு எதையெல்லாம் மறக்கணுமோ, எதெல்லாம் மறந்து விடணுமோ, அது மறந்தா புதிய ஆண்டு உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருப்பது கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நாலாவது நீங்கள் நீங்க செய்ய வேண்டிய ஆண்டவர் கணக்கு கொடுக்க வேண்டிய வேலை யோபேல் 2:26. சீக்கிரம் யோபேல் 2:26. தேவனே ஸ்தோத்திரம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை செய்வீர்கள், துதிப்பீர்கள். கவனிங்க, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடங்கள்ல சாப்பாடு இன்னைக்கு நாங்க ஒரு இடத்துல சாப்பிட்டோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சாப்பாடெல்லாம் கொடுமையான சாப்பாடு, 2 பாயாசம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் மனசுக்கு என்ன விட்டுச்சு, நான் 2 சாப்பிட்டேன். அவருடைய ஸ்தோத்திரம். ஆனா இறைச்சி வச்சாங்க, அதுல நான் எனக்கு பிடிக்கல. கர்த்தர் ஸ்தோத்திரம். சாப்பிட்டா நமக்கு சிக்கல் வந்துடும், அதை விலகிட்டு நிறைய வச்சிருக்கு. 1 2 3 4 5 6 வரிசையா வச்சிருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் தொட்டல் அப்படிதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதெல்லாம் தொடவே இல்லை, அவ்வளவுதான். அப்படியே வச்சுட்டேன். இலையே இயேசு நாமத்துல மூடிட்டேன், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு
கர்த்தர் கேட்கிறார், இந்த ஆண்டு நான் உனக்கு செய்த நன்மைக்கு, அல்லேலூயா, அதுலயும் ஜான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் லாட்டி அடிச்சிருக்கு. எனக்கு தான் அந்த சம்பவம் தெரியும். அவனுக்கு இருந்த அரியரை எடுப்பதற்கு இந்த பூமியில வேற ஒரு காலமே முடியாது. ஆமா, அவனுக்காகவே கர்த்தர் அரசாங்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி யோசேப்புக்கு உயர்த்துவதற்கு கர்த்தர் என்ன செய்தாரோ அதே போல அவனுக்கு ஏற்பட பண்ணி அரியரை எடுப்பதற்கு தேவன் வாய்ப்பு வசதியே கொடுத்திருக்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், இது எப்படி நடக்குது, இது எப்படி கூடும், எப்படி சாத்தியமாகும்? நான் இந்த வகையில தோத்து போனவன். என் பிள்ளைகளும் தோத்து போயிருமோன்னு சொல்லி எனக்கு பயம். ஆனா ஆண்டவரோ அதுக்கான இடத்தை ஆண்டவர் மாற்றி வேற வழி செய்தார். அப்போ இதெல்லாம் தேவ நடத்துதல். ஆனா கவனித்துக் கொள்ளுங்க, இவ்வளவு அதிசயமாய் நடத்தி வந்த ஒரு தேவனை வாசிமா நீங்க சம்பூர்ணமாக சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டீங்க? சகோதரர்களே, சம்பூர்ணமா சாப்பிட்டீங்க, திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் கேட்பது என்னன்னா, நீ நன்றியாயிரு. இந்த வருஷம் உன்னை நடத்தி வந்திருக்கிற 8 மாசம் லாக்டவுன், ஊழியமே செய்யல. ஆனா கர்த்தர் போஷித்தார், உடுத்துவித்தார், தேவையை சந்தித்தார். சொல்லலேலூயா. என்னென்ன வகையெல்லாமோ கர்த்தர் அனுகூலங்களை கட்டளையிட்டார். இவ்வளவு மகிமையாய் அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்களாக. என்னென்ன காரியம் துதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 4 ஸ்டெப் இருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், சொல்லலேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, தானுக்கும் சேனுக்கு நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி சாமுவேல் சொல்கிறான், இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபனேசர் என்று பெயரிட்டான். இந்த ஆண்டு இம்மட்டும் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். என்ன வகையில செய்தார் எனக்கு தெரியாது. செய்திருக்கிறார், சரீரத்துக்கு செய்திருக்கிறார், ஆத்மாவும் செய்திருக்கிறார், ஊழிய வகையை செய்திருக்கிறார், பண வகையை செய்திருக்கிறார். அந்த நிறைய ஆட்களை புதுசாக நமக்கு தந்திருக்கிற உதவி செய்திருக்கிறார். இதுக்கெல்லாம் தேவனை துதிக்கணும். ஒன்று. இரண்டாவது, இம்மானுவேலராக தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். நம்மோடு கூட பிரசன்னமாக, வசனமாக, தேவனுடைய வாக்குத்தத்தமாக அவரே நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும். மூன்றாவதாக, நானும் நீங்களும் பண்ணின உபவாச ஜெபத்துக்கும் கண்ணீர் ஜெபத்துக்கும் தேவன் பதில் தந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை நாம் செய்ய வேண்டும், துதிக்கணும். அல்லேலூயா. இது மேல நாம் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து சில உதவிகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதற்காக நாம் ஆண்டவரை செய்யணும், துதிக்கணும். புதிய ஆத்துமகளை தந்திருக்கிறார். இந்த வருஷம் புதுசாக ஞானஸ்நானம் கொடுக்கும் தேவன் வாய்ப்பு தந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் தேவனை என்ன செய்யணும்? நாம் தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. சோதரம். இதை நாம் செய்யும் போது ஆண்டவர் நாம் நன்றி நிறைந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாறும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பகுதியிலே கடைசியாக சங்கீதம் 18:29 இதை வாசித்த பிற்பாடு நான் ஒரு 10 நிமிஷத்துல இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்வேன். வாசிமா. சங்கீதம் 18:29. உம்மாலே தேவனாலே அப்படிங்கிறார். நாம் போறோம் கவனிங்க. அப்படின்னா தேவனையே சார்ந்து கொண்டோமா சார்ந்து கொள்ளவில்லையாங்கிறத கர்த்தர் கணக்கு. நான் செய்தேன், நான் ஜெபித்தேன், நான் ஆத்துமாலே பண்ணினேன் அப்படிங்கிறது இல்லாம உம்மாலே எல்லாமே கிருபை உம்முடைய நடத்திப்பு உம்மாலே. அல்லேலூயா. தெரியாதனமா ஒரு நாள் எங்க அண்ணாளுக்கு அம்மா சொல்லிச்சு, மகா வந்தா அதனால அவளுக்கு ஆசீர்வாதம் சொல்லிச்சு. அது சொன்னதுல இருந்து அவளுக்கு பலகீனம் வந்துட்டு
யார் வந்தாலும் ஆசீர்வாதம் இல்ல, யார் வந்தாலும் ஆசீர்வாதம், அவர் வந்தாலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது முக்கியம். தேவன் தருவதுதான் கிருபைதான் ஆசீர்வாதம். அப்படியானால் நம்முடைய சுயத்தை இதில் அழித்து தேவனை நாம் மண்டிக் கொள்ளும் பொழுது பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். நான் இப்பொழுது கவனிங்கள், இது பழைய வருஷத்துல கணக்கு முடிக்கிற காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். இனி ஒரு 4 நாள் இருக்கு. சொல்லலேலூயா, சொல்லலேலூயா. இந்த 4 நாளைக்குள்ள இந்த கணக்கை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா புதிய ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவா. அல்லேலூயா. ஆனா நீங்க புதிய ஆண்டுக்குள்ள எப்படி போகணும் அப்படிங்கிறது சொல்லி தருவா. ஏன்னா எனக்கு வேற சந்தர்ப்பமும் இல்லை, நேரமும் இல்லை, அதனால உங்களுக்கு சொல்லி தருவதற்கு எனக்கு முடியல. கவனிக்காது. புதிய ஆண்டுல நீங்க எப்படி போனோம்னா இந்த பழைய ஆண்டிலே ஆண்டு சமத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்களுக்கு புதிய ஆண்டு ஆசீர்வதித்து தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஒன்று, ஜெபித்து முடித்த பிற்பாடு கவனிங்கள், புதிய ஆண்டை சும்மா வைக்கல. புதிய ஆண்டுல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் ஆண்டவர் சவகரித்து வச்சுட்டார். இது வைக்க வேண்டியதில்லை. உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, அல்ல உங்க தொழிலுக்கு, எல்லாம் படிக்கிற பிள்ளைக்கு, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு, வீடு கட்டுகிற காரியத்திற்கு, பணமா, உதவியா, செல்வமா, ஆத்தும ஆதாயமா, அல்லது கிளசபையை உண்டு பண்ணுவதா, எதுவானாலும் கத்த ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். ஆனா அதை பெற்றுக் கொள்வதற்கு நல்ல கவனிங்க, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்ன வேண்டும் சொல்லுங்க. விசுவாசத்தினால் வராத அத்தனையும் பாவம். அப்போ நீங்க விசுவாசிக்கணும். இப்ப கவனிங்க, யாரும் சொல்ல கதை சோதரம், யார ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா ஏ வச்சுக்கணும். ஏ அப்படிங்கிற ஒரு ஆளு இருக்கு. அந்த ஆளுக்கு அடுத்த ஆண்டு கல்யாணம் முடிக்கும். கதை சோதரம் அப்படின்னா கவனிக்கணும். அப்ப கவனிங்க, அந்த ஆளு என்னன்னா ஆண்டவரே உண்மை நம்புகிறேன் அப்படின்னு இருந்து கர்த்தர் விசுவாசித்தா ஏற்ற வேளையில ஆண்டவர் கருப்போ சோப்போ தருவார். எதையும் ஏற்றுப்படணும். இல்ல சோப்பு தான் அப்படின்னா அலைஞ்சா அலைஞ்சுதான் அலையணும். எதையும் செய்யணும், ஏற்றுக்கொள்ளும். அது போல சோதரம். அடுத்து என்ன கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு முன்னால் போவேன். இது வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை நீங்க பிடிச்சிடணும். அல்ல நான் உன்னோடு கூட இருப்பேன். இது வாக்கு தத்துவம். நீங்க நினைச்சணும் பிடிச்சிடணும். புது வருஷத்துல அந்த 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு பாஸ்டரே ஆரம்பிக்க கூடாது. பாஸ்டரே பரிதாபமா உட்கார்ந்து சோத்திரம் பண்ணுவார். அவருக்கு அடுத்த வருஷத்துல போதுக்கு கை காலம் நடுங்கும். அந்த சோத்திரம் அவர் நம்மள போல மனுஷன்தான். என்ன செய்யணும், யாரையும் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் புதிய ஆண்டை அழைத்து கொண்டு போவார். அவர் வல்லவர், அவர் சேவையின் தரகர்த்தர், சகலத்தை ஆளுகிறவர், ஏக சக்கராதிபதி அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டு அடுத்த ஆண்டுக்குள்ள போயிடும். அல்லேலூயா. சரி, இருக்காங்க. அடுத்த ஆண்டுல போன பிற்பாடு நீங்க செய்ய வேண்டிய காரியம் அதை மட்டும் நான் வேகமா ரத்தின சுருக்கமா சொல்லி தரேன். என்னன்னா கவனிங்க, அடுத்த ஆண்டுல உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க தான் சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. இப்ப கவர்மெண்ட் அடுத்த வருஷம் உங்களுக்கு 22,500 ரூபாய் கொடுக்க போறான்னு சொல்லியாச்சு. வீட்டுக்கு வரட்டும். அல்லேலூயா. எனக்கு டோக்கன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் இருந்தா 22,000 ரூபாய் வருகிறார். அதுக்கு மட்டும் எப்போ ரேஷன் டோக்கன் கொடுக்கலாம், இல்லது எப்போ வீவோ வாரார் அப்படின்னா பார்த்தோம். இது போல புதிய ஆண்டுல தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு 4 ஸ்டெப் இருக்கு. கதை சோதரம். அதுக்கு வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிக்க போறோம். ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். யோசுவா 13:1 சீக்கிரம். கதை சோதரம். யோசுவா 13:1. போது நோக்கி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் ஆண்டு சொன்னாரு, இன்னும் மகா விஸ்தாரம்
மகாஸ்தரமா இருக்கிறது. சாந்தினி கவனி, கரெக்ட் சொல்றோம். நீங்கள் சுதந்திரித்துக் கொண்ட ஆத்துமா கொஞ்சம், ஆனா இந்த சுதந்திரிக்க வேண்டிய ஆத்துமாக்கள் ஏகப்பட்டு இருக்குது, மகாஸ்தரமா இருக்கிறது. ஆனா சொல்ற வார்த்தை, நீ வயசாயிட்டு, கவனிங்க, நீ வயசாயிட்டு, என்ன பார்த்து ஆண்டு சொன்ன, உன்னை வயசாயிட்டு சொல்லுங்க, உன்னை வயசாலாம் ஆகல, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வயசாகல, இன்னும் நீ விஸ்தாரமாய் இருக்கிற தேசத்தை சொந்தத்தை கொள்ளணும் அப்படிங்கிற ஆண்டவர் தந்த ஸ்தோத்திரம். யோசுவா 18:3 வாசிமா, 18:3. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள கொடுத்த தேசம். கவனிங்க, யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. ஒரு ஸ்தாபனமோ ஒரு ஸ்தாபனத்தின் தலைவரோ கொடுக்கல. நாம் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறோம், அது உண்மை. ஆனா அவன் நம்பி வாழல. நம்மை அழைத்த கர்த்தர் அதை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்ற, நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமா இருக்கிறது. நீங்க எந்த மட்டும் அசதியா இருப்பா. கவனிங்கள், அசதிக்கு புதிய ஆட்ல இடம் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அசதிக்கு இடம் கொடுக்கிறார். கதை சோதரம். நல்ல கவனிங்கள், என்ன நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள், இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். உபாகமம் 2:3. வேகமா, சீக்கிரம். உபாகமம் 2:3. நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றித் திரிந்தது போதும், இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும். வடக்கே திரும்புங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல பார், மேல பார். வடக்கையும் பார்க்கணும். வடக்குன்னா வட மாநிலங்களில் உள்ள மிஷனரிகளை பார்க்கணும், மிஷனரி மூவ்மெண்ட்டை பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். வடக்கே பாருங்க, வடபுறம் உள்ள சீலம், வடிப்பமான ஸ்தானம், மகாராஜாவுடைய நகரம். அங்க இருந்துதான் இந்த பூமியில செய்யப்பட வேண்டிய அத்தனைக்கும் சட்டம், திட்டம், தரிசனம், வெளிப்பாடு, கிருபை அத்தனை வருது. அதனால இந்த மலையே பார்க்காத. அப்படின்னா என்ன இருக்கும்? கவனிங்க, இது ரட்சிக்கவே படாது, மலை மாதிரி இருக்கு, இந்த குடும்பம் ஒரு மாதிரி முழுக்கி, அதை பார்க்காத. வடக்கப்பா, வடக்கப்பா, வடக்கன்னா மேலப்பா. சொல்லேயா, கதை சொல்றோம். நீங்க இந்த படத்துல பாருங்க, வடக்கு எங்க வரும்? மேலதான் வரும். குட் குட். வடக்குன்னு போட்டு படத்துல பாத்தீங்கன்னா மேலதான் வரும். மேல பாடுறா, கீழே பார்க்காத, மேலப்பா, மேலப்பா அப்படி சொல்றாங்க. அப்படியானா மலையே பார்த்து பயந்து பயந்து போதும். செர்பாபேலுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதமே, மலையே நீ சமபூமி ஆவாய், கிருபை கொண்டு வருவான், தலைகள் அவன் கொண்டு வருவான் சொல்லப்பட்டபடி அது சமபூமி ஆகும். இப்ப இருக்கிற சட்ட திட்டங்கள், இருள் போன்ற சிக்கல்கள், ஆட்சியில் நடைபெறுகிற பல மாற்றங்கள் அத்தனையும் தேவன் கிழித்து எறிந்து நம்மை முன்னேற்றுவதற்கு வடக்கை பக்கத்தில் அல்லேலூயா விஸ்தாரம் இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் அதை செய்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர். அந்த சோதரம் இப்ப கவனித்துக் கொள்ளுங்கள். யோசுவா 17:10. சீக்கிரம். யோசுவா 17:10. தென்னாடு எப்ராயிம் உடையது. கவனிங்க, தென்னாடு எப்ராயிம் உடையது. வடநாடு மனாசேயினுடையது. கவனிங்க, இயேசுவின் ரத்தம். இது யாருடைய பிள்ளைகள்? யோசேப்பு பிள்ளைகள். யோசுவா பிள்ளைகள் இல்ல, ரத்தம். ஆமா, யோசுவா பிள்ளைகள், யோசேப்பு பிள்ளைகள். இப்ப வாசிக்க போறாங்க. தென்னாடு எப்ராயிம், வடநாடு மனாசே. சரி, இப்போ மனாசே தான் வடநாடு சுதந்திரிக்கணும். நல்லா கவனிச்சுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. கதை சுதந்திரம். கவனிங்க, கவனிங்க. இந்த ரெண்டு பிள்ளைகளையும் அங்க கவனிங்க, ரெண்டு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதாவது இதுல ஒருத்தன் மூத்தவன் இருக்கான், இளையவன் இருக்கான். மூத்தன் வலது கை பக்கம் இருக்கான், இளையவன் இடது கை பக்கம் இருக்கான். இவர் என்ன செஞ்சா தெரியுமா? அந்த வலது கையை இளைய மேல வைக்கணும். யாரு? யாக்கோபு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு பிள்ளைகளும் சிலுவைக்கு கீழே வந்தாதான் ஆசீர்வாதம். கிராஸ் வளைங்கப்பா, புரியா புரியலையா? கதை சோதரம். இந்த ரெண்டு பிள்ளைகளும் எங்க வரணும்? சிலுவைக்கு கீழே வரணும். வலது கை வந்தாங்க, இடது கை வந்தாலும் பிரச்சனை இல்லை. எங்க கீழே வரணும்? சிலுவைக்கு கீழே வந்தாச்சுன்னா
வடநாடு சுதந்திரிக்கலாம், தென்னாடு சுதந்திரிக்கலாம். அது சோதரம். அல்லேலூயா. அப்படியானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வாசிங்க ஆதியாகமம் 41:51. சீக்கிரம் ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயர். வருத்தங்களை மாற்றி கொண்டவன் பெயர் தான் மனாசே. அல்லேலூயா. சரி, இப்போ வடநாடு யாருக்கு இருக்குது? கர்த்தர் சொல்றார். இப்போ வடநாடு சுதந்திரிக்கணுமானா என்ன போணும்? வருத்தம் போணும். என்ன போணும்? வருத்தம். மனசுல இருக்கிற வருத்தம் போணும். வருத்தம் போனாதான் வடநாடு சுதந்திரிக்க முடியும். ஆனா அந்த மனாசே யாருன்னா வாசிக்க போறோம். 2 நாளாகமம் 33:13. சீக்கிரம் வாசிமா. 2 நாளாகமம் 33:13. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இப்போ யாரு மனாசே எப்படி அறிந்தான்? கர்த்தரே தேவன் என்று அறிந்தவன். வடநாடு சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்க கர்த்தரே தேவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றார், வடக்கு பக்கம் இருக்கிற ஜனங்களை சுதந்திரிக்கணும், வடநாடாக இருக்கிற பரலோகத்தை செய்யணும், சுதந்திரிக்கணும். யாரு? கர்த்தரே தேவன் என்று அறிந்த மனாசே. வருத்தங்களை மாற்றி கர்த்தரே தேவன் என்று அறிந்த மனாசே உண்மையாகவே தேசத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் பாக்கியத்தை ஆண்டவர் தந்தருள்வார். என் வார்த்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீண்ட ஆண்டு காலமாக விசுவாசியாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தூரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியர்களே, மூத்த கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், எந்த வருத்தத்தையும் இருக்கிறதை விட்டு கர்த்தரே தேவன் என்று அறிந்த மனாசே, நீ எழும்பி உனக்கு முன்பாக இருக்கிற விஸ்தாரமான ஜாதி ஜனங்களை சோதரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் பாக்கியத்தை ஆண்டவர் தந்தருள்வார். அல்லேலூயா. ஆனா யார் போனோம்னா யுத்த புருஷர்கள் போனோம். யார் போனோம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யுத்த புருஷர்கள் போனோம். யுத்த புருஷருக்கு 4 பாயிண்ட்ஸ் உண்டு. கதை சொல்றோம். ஒன்று, திருமணம் ஆனவன் போகக்கூடாது. யார் போகக்கூடாது? போகக்கூடாது. ஏன்? அவனுடைய இச்சை இருக்கும். அவன் மன தோத்து போவான். அப்போ கவனிங்க, இச்சை இல்லாதவன் யுத்தத்துக்கு போகலாம். அடுத்தது கவனிங்க, தேவனையே சார்ந்திருக்கிறவன் போகலாம். பயமும் திகில் உள்ளவன் ஓடும் அப்படின்ட்டு கதை சோதரம் கிதியோன் காலத்துல. ஆனா அந்த வாழ்க்கையில முன்னேற கதை சோதரம். அது ஜோசுவா 1:16 வாசிமா. யோசுவா 1:16. ஜோசுவா 1:16. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளை இடுகிறதை எல்லாம் செய்வோம். நீர் எங்களுக்கு கட்டளை எல்லாத்தையும் செய்வோம். நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். நீர் எங்களை அனுப்பும் எவ்விடத்துக்கு போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல செவி கொடுப்போம். யுத்த புருஷர்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் செவி கொடுப்போம், போவோம். இப்ப புதிய ஆண்டுல நீங்க செவி கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு 4 சூழ்நிலைகள்ல செல்வம், ஆத்துமாக்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தேவன் வைத்திருக்கிற சகல காரியமும் மறைத்து வைக்கப்பட்டவைகள், அந்த காலத்துக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் அத்தனை தேவனாய் ஆண்டவர் எடுத்து தருவார். ஒன்று கவனிங்கள், கேட்டு சோதரிக்கணும். அது சங்கீதம் 2:3 இருக்கு. அது வேகமா சொல்லிட்டேன். என்னை கேளும், அப்பொழுது சாதிகள் உங்களுக்கு சொந்தமாயும் பூமி நிலைகள் சொந்தமாயும் கொடுப்பேன். அப்ப கேட்க என்ன இருக்கணும்? ஜெபிக்கணும், மன்றாடணும். நல்ல கவனிங்கள், கதறணும். ஜெபிக்கணும், மன்றாடணும், கதறணும். உபவாசித்துக் கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து போவோமானால் மெய்யாகவே தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். இரண்டாவது, ஆண்டவர் ஆபிரகாமை சொன்னார், நீ வடக்கே பார், தெற்கே பார், மேற்கே பார், கிழக்கே பார், நீ காண்கிற அத்தனை உனக்கு தருவேன். அப்படின்னா கண்டு சோதரிப்பது. எப்படி சோதரிப்பது? கண்டு சோதரிப்பது. ஆதியாகமம் 13:14-15 நான் வேகமாய் சொல்லிவிடுகிறேன் சோதரம். அதுக்கப்புறமாக
ஜோசுவா 1ஆம் அதிகாரம் 2-3 அப்படின்னா நீ போய் சுதந்திரிக்கணும். என்ன செய்யணும்? சரிங்க, போகணும், புதிய வீட்டுக்கு போகணும், புதிய ஆத்துமாக்களை பார்க்கணும், புதிய கிராமத்துக்கு போகணும், போ. ஏசு சொன்னார், 2 வர போங்கன்னு சொன்னார். போய் சுதந்திரிக்க வேண்டியதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். சோதரம். அடுத்தது கவனிங்க, ஜோசுவா 18:4. சீக்கிரம். ஜோசுவா 18:4. கோத்திரத்திற்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். கோத்திரத்துக்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்தை சுற்றி திரிந்து என்ன செய்யணும்? சத்தம் சொல்லுங்க. சுத்தணும். சுத்துற எங்க போற? சுத்த போறேன் அப்படின்னு சொல்ல மாதிரி நமக்கு சுத்தணும். தேசத்தை சுத்தினா சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கதை சொல்றோம். கடைசியா புதிய ஆண்டை நீங்கள் ஆசீர்வாதமா சுதந்திரிப்பது தான் இவ்வளவு பசவாடு சொல்லிட்டு இருக்கேன். கதை சொல்றோம். விளங்குதா? கவனிங்க, நீங்கள் கர்த்தரை ஆராதித்து சுதந்திரிக்கலாம். ஜோசுவா 18ஆம் அதிகாரம் 1 இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரம் என்பது கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது. நாங்கள் வனாந்திரத்துக்கு சென்று நாங்கள் தேவனை செய்வோம், ஆராதிப்போம். நீங்க கர்த்தரை கூடி ஆராதித்து தேவனை செய்ய, தேவனுடைய வார்த்தைகளை செய்யணும், சுதந்திரிக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கணக்கை எப்படி முடிக்க வேண்டும் என்றும் புதிய ஆண்டை வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இன்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இவ்வார்த்தையை தூரத்திலேயோ சமீபத்திலோ கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஜெபித்து இந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லியிருக்கிறேன். இது கீழ்ப்படியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். மெய்யாகவே புதிய ஆண்டை உங்களுக்கு நன்மையின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, செழிப்பின் ஆண்டாக, உயர்வின் ஆண்டாக, அநேக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிற ஆண்டாக